இன்றைய ஸ்பெஷல் முட்டை பிரியாணி. இது மாதிரி பிரியாணி நீங்கள் எப்பயும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். முட்டை பிரியாணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. சாதம்லாம் எப்படி ஊசி ஊசியாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கிளஸ்டராக ஃபார்ம் ஆன பிறகு தான் தண்ணி ஊற்றி அரிசியெல்லாம் போடணும். சூப்பராக இருக்கும். கறி பிரியாணி எல்லாம் தோற்று போகிற அளவுக்கு ரொம்ப லோ பட்ஜெட் பிரியாணி, ஆனால் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த பிரியாணிக்கு தக்காளி போடக்கூடாது கண்டிப்பாக, ஏன்னா முட்டை கூட சேர்ந்து சொதன்னு ஆயிரும். அதே மாதிரி எல்லா பொருளுமே இஞ்சி பூண்டு கருவேப்பிலையை ஒரு பேஸ்ட்டாகவும், புதினா கொத்தமல்லி தேவையான பச்சை மிளகா ஒரு பேஸ்ட்டாகவும் கண்டிப்பாக அரைச்சிக்கணும். எல்லாமே பேஸ்ட்டாக தான் போடணும். ஏன்னா முட்டைக்குள்ளே ஓட்டிக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போடுற மாதிரி ஆகிடும். பாதி முட்டை அதுலேயே வேஸ்ட் ஆகிடும். பட்டை கிராம்பு ஏலக்காயும் ஒரு அழகுக்கு 5 துண்டு பட்டை, 5 ஏலக்காய், 5 கிராம்புன்ற விகிதத்தில் அதையும் பவுடர் பண்ணி தான் போடணும். ஒரு அழகுக்கு 3 முட்டை மேக்ஸிமம் போடலாம், இல்லைன்னா 2 முட்டை போதும். சூப்பரான முட்டை பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த முட்டை பிரியாணிக்கு ஸ்பெஷல் ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்கறதுக்காக கருவேப்பிலை கண்டிப்பாக அரைச்சி போடணும். அப்போ தான் நல்ல கறி வாசனை வரும். கருவேப்பிலை வதங்க லேட் ஆகும். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடவே போட்டு நல்லா கருவேப்பிலையை போட்டு நல்லா அரைச்சிட்டு நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு கருவேப்பிலை பேஸ்ட்டு, பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா ஒரு பேஸ்ட்டு, பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி 1, வெங்காயம் மட்டும் நீட்டாக அரிஞ்சு போட்டு வதக்கிட்டு ஆஸ் யூஷுவல் பிரியாணி செய்கிற மாதிரி தான். முட்டை தனித்தனியாக உடச்சி ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக ஊற்றுங்க. எல்லா மசாலாலாம் வதங்கின பிறகு ஊற்றும்போது கெட்டுப்போன முட்டையாக இருந்தால் அது மொத்தமே வேஸ்ட் ஆகிடும். அதனால் தனித்தனியாக முட்டையை உடச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக ஊற்றுங்க. சூப்பர் பிரியாணி. டீட்டெயில் வீடியோ வேணும்னா கேளுங்க, போடுறேன். வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.